அழகா நான் ஒரு விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து பி கிங்னு சொல்லக்கூடிய சீரிஸோட எபிசோட் 2 தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். உண்மையிலே சொல்றேன், கதை போக போக வேற லெவலா இருக்குது. என்னுடைய பெஸ்ட் கொடுத்து நல்லா பண்ணிருக்கேன். முடிஞ்சளவுக்கு உங்களுடைய தொடர்ச்சியான சப்போர்ட் கொடுங்க. இது ஒரு ஆன்கோயிங் சீரிஸ், அதனால வாரம் தான் ரிலீஸ் ஆகும். மிஸ் பண்ணாம வர அன்னைக்கு பாத்துருங்க. பேக்ரவுண்ட்ல கொஞ்சம் நாய்ஸ் கேட்கலாம், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அது கொஞ்சம் ஃபேன் ஓடுது. ஏன்னா மே மாசம் இன்னும் வரவே இல்லை. அதுக்குள்ளேயே பார்த்தா வீடெல்லாம் ரொம்ப அனலா இருக்கு. சோ ஃபேனோட தான் பண்ணிட்டு இருக்கேன். மேபி அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாமா? எந்த கதையை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் நினைச்ச மாதிரி தான் எல்லாமே போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு சில இடத்துல நிறைய சொதப்புகள் இருக்கு. அது எல்லாமே நான் இந்த கதைக்குள்ள இருந்து ஒரு கிரியேட்டரா என்னென்ன மாத்த முடியுமோ எல்லாத்தையுமே மாத்த போறேன் அப்படின்னு கோபியை கூப்பிட அதுவே கொஞ்சத்துல மை மறந்துட்டு இருக்கு. சரி என்ன வேடிக்கை பார்த்துட்டு வா, அடுத்த டெஸ்ட்டுக்கு போவோம், இங்கதான் இருக்கு அடுத்த டெஸ்ட் ரூம் சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல போயிட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் போற வழியே பார்த்தா ஒரு அப்பாவியான பையனை போட்டு ஒரு 4-5 பேர் வந்து கொடூரமா அட்டாக் பண்றானுங்க. அதாவது அந்த புல்லிஸ் சொல்லக்கூடிய ஆளுங்க. எங்க பாடுறா ஏதோ தெரியாத மடப்பையங்க வந்திருக்கான். இந்த ஒரு சீன் தான் எனக்கு ரொம்பவோ சிரிப்பு பத்தாத்துக்கு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்ற டைலாகோ தோணுச்சு. நீங்களே கொஞ்சம் பாருங்களேன், அப்படியே ஒன் பஞ்ச் மேன் மாதிரி இல்லையும் பார்க்க. அப்புறம் அந்த 2 புல்லிஸ்க்கு நடுவுல பார்த்தா அவங்களுடைய பாசா இருக்கிற வந்ததுக்கு வந்துட்டு அந்த அப்பாவியான பையன் கிட்ட, தம்பி நீ ஃபீல் பண்ணதுரா, உன்னெல்லாம் நான் அடிக்க மாட்டேன், உன்னுடைய அந்த ஸ்பெல் பேப்பர் மட்டும் வேணும் எனக்கு, மிச்சபடி அதை நான் யூஸ் பண்ணிட்டு திரும்ப உங்ககிட்டயே கொடுத்துறேன். ஹீரோ உன்னோட பக்கம் அவங்களை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் போது பக்கத்துல பார்த்தா நம்ம கூஃபி பையன் கடுப்பாட்டு அவங்களை போயிட்டு துவச்சு எடுக்கணும்னு. ஆனா ஹீரோ யோசிக்கிறான், உண்மையா சொல்ல போனா கதைப்படி அந்த இடத்துல நான் தான் அந்த டைலாக் எல்லாம் சொல்லணும். ஆனா நான் இருக்க வேண்டிய இடத்துல இவன் என்ன சொல்லிட்டு இருக்கான். அப்புறமா அவனுக்கு நண்பர்கள் அந்த இடத்துல க்ளோஸா பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ அவங்களை கிராஸ் பண்ணி போவான் பாருங்க. அந்த டைம் வந்து அவன் நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு நிமிஷம் ஏதோ ஒரு சென்சபிள் தோணுது. அதாவது இதுக்கு முன்னாடி அவனுக்கு தெரிஞ்சிருக்க மாதிரி. அவனோட பக்கம் அவனை ஹீரோவை ஒத்து பார்த்துட்டு இருக்கான். அவனுடைய நண்பர்களும் என்ன பாஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அவனைய? ஒண்ணு இல்லடா, இப்ப நம்மள கிராஸ் பண்ணி போனால சொட்டத்தலையா, அவனை எங்கேயோ இதுக்கு முன்னாடி நான் பார்த்த மாதிரி எனக்கு உணர்வு தோணுது. பட் இருந்தாலும் அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அடுத்த கட்டமா நடக்கக்கூடிய எல்லா விதமான செலக்ஷன்லயும் என்ன தவிர வேற எவனும் முன்னாடி நிக்க கூடாது. ஹீரோ அதுக்கப்புறம் ஃபெமிலியர் டெஸ்ட் ரூமுக்கு வந்துட்டான். கோபி ஏன்பா கவலைப்படுற, நீ இந்த இடத்துல தான் உனக்கு டெஸ்டே நடக்க போகுது, கவலைப்படாத, எல்லாம் முடிச்சு போட்டு உனக்கு சாப்பாடு வாங்கி தர, நீ திருப்தியா சாப்பிடலாம். அது ஒன்னு பக்கம் குஷி ஆயிட்டு ஹீரோ தரகிற டோருக்குள்ள போக அங்க போனா அந்த இடத்துல பார்த்து ஏகப்பட்ட டெஸ்ட் ரூம் இருக்கு. கவலைப்படாத, இந்த இடத்துல எக்கச்சக்கமான டெஸ்ட் ஃபெமிலியர் ரூம் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஸ்டிங்கி ப்ளூம்னு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட் ரூம் இருக்கு. அதுல ஒரு விஷ செடி இருக்கு. அந்த செடியை பொறுத்த வரைக்கும் நீ அதுகிட்ட இருந்து தப்பிச்சே ஆகணும். ரெண்டாவது கொடூரமா பயன்படுத்தக்கூடிய ஹாரர் இல்யூஷனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு டெஸ்ட் ரூம் இருக்கு. இன்னொருத்துல கொடூர சைக்கோ வந்து டார்ச்சர் பண்ற மாதிரியான ஒரு டெஸ்ட் ரூம் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் போட்டு சொல்லிட்டே இருப்பான். பக்கத்துல கோபி இதுல எதுப்பா அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறதுல அவன் பயந்துட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுவான். ஏய் எங்கடா ஆளையே காணோம், மாமா பையா என்னடா தொடர் நினைக்கிட்டு இருக்க, கூபி டைகர் ராணி என்னால முடியாதுடா போலா சாமின்னு சொல்லிட்டு அவன் இடத்துட்டு ஓடத்துக்கு ட்ரை பண்றான். டேய் ஓடாதடா நில்றா, திரும்ப ஓடா தொட்டு கத்திட்டு ஹீரோ ஃபாலோ பண்ணி போக. அப்புறமா அவனுக்கு அந்த இடத்துல போகும்போதே வந்து கூபி ஒரு இடத்த பாப்பா. அது ஒரு டெஸ்ட் ரூம் தான். ஆனா அந்த டெஸ்ட் ரூம் பார்க்க ரொம்ப நார்மலா இருக்கு. அதாவது அவன் கண்ணுக்கு ஏதோ நார்மலா தெரியுது. அந்த இடத்துல நிறைய கலரான ஜெல்லி ஃபிஷ் எல்லாம் இருக்குது. ஓ இது வந்து கேண்டில் ஸ்டார் ஜெல்லி ஃபிஷ் பா, உனக்கு ஒரு ஜாக் படுதான் இந்த இடத்துல கூபி டைகர். இந்த டெஸ்ட் மெத்தட பொறுத்த வரைக்கும் உன்னுடைய பாடியில எந்த விதமான வலியும் கொடுக்காது. ஆனா பிரச்சனை அதோடைய கிரீப்பியான டென்டகல் தான். அது ஒண்ணு போட்டு கொருட்டு தரமா என்னென்ன வேலை பண்ணக்கூடாதோ அது எல்லாத்தையுமே பண்ணிடுங்க. இதெல்லாம் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ஹீரோ உன பக்கம் மூஞ்சி திருப்பிக்கிறான். பாவண்டா நீ. அப்புறம் அவன் கதறான், டே இன்னும் விட்டுருக்கான்னு சொல்லிட்டு. அவ்வளவு பெரிய மசாஜா என்னன்னு தெரியல, அது எளவு அவன் பண்ணதுல சொகத்தை கண்டுக்கு இப்ப தூங்கிட்டு இருக்கான். உடனே பார்த்தா அதுங்க பண்ண அந்த ஒரு டெஸ்ட் முடிஞ்ச அடுத்த செகண்ட் அந்த ஜெல்லி பீஸ் எல்லாமே மறைஞ்சு போயிட்டு அந்த இடத்துக்கு இவனுடைய பவர்ஸ் என்னன்றதை வெளிப்படுத்த வந்துருச்சுங்க. வுட் அண்ட் விண்ட்னு வந்துருச்சுங்க. இப்போ ஹெவன் லெவலுக்கு வந்துருச்சு. குஃபி நீ கலக்கிட்ட வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே கேஃபேட்டேரியால ஹீரோ அவனுக்கு நல்ல சாப்பிட நிறைய விஷயங்கள் வாங்கி கொடுக்குதுல அவன் பிளேட் பிளேட்டா மொக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல, இந்த டைம் அவனுடைய விங்ஸ் எல்லாம் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. இதுக்கு காரணம் வுட் அண்ட் விண்ட். கண்டிப்பா சொல்றேன், கொஞ்சம் கொஞ்சமா எப்படி போச்சுன்னா ஹெவனு எர்த்து மித்திக்கு அப்புறம் எல்லோ அந்த லெவலுக்கு போயிட்டா மட்டும் போதும், ஒரு ஹேண்ட்ஸமான 3 ஸ்டார் ரேங்க் வச்சுட்டு இருக்கிற ஒருத்தனா மாறிடுவான் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்க. கோபி ஒன்னொரு பக்கம் சாப்பிட்ட மிதக்கத்துல ஏப்ப போட்டு இருக்க. ஹீரோ சூடா இருக்கிற காபி கூட தெரியாதனமா அப்படியே குடிச்சிருவான் பேசிக்கினே. வாய் வந்துருச்சுடா, அதை விட இந்த ஆட்சிப்பா பத்தின விஷயங்களை நான் எழுதி வைக்கணும் இதுல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் அந்த புக்கை எடுத்து செக் பண்ணிட்டு இருக்கான். அவன் வாயை பார்த்தா அப்படியே வீங்கி கிடக்க. கூஃபி இதை பார்த்துட்டு ஏதோ மிட்டாய் நினைச்சுக்கினேன் டக்குனு தலைமை போயிட்டு வாயை நக்கிடுவான். அவன் மனசே உடஞ்சு போயிட்டு அவனுக்கு தலையில ஒரு கொட்டு கொடுப்பான் பாருங்க. நான் ஒன்னும் ஓமால இன்ட்ரெஸ்டா இல்லடா, என்ன ஒரு பொண்ணு தாண்டா வந்து கிஸ் பண்ணணும், அந்த மாதிரி உனக்கு ஆசையா வெறியா இருந்துச்சுன்னா உன்ன மாதிரி இன்னத்தை சேர்ந்த இன்னொருத்தைய போய் பண்ற அந்த மாதிரி இன்னொரு தடவை என்ன தொட்ட அம்மா உன்ன நீ கெட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி வர கூப்பியை பார்த்து கத்திட்டு வந்துட்டு இருக்கான் ஹீரோவும். கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஹீரோ பேசிட்டு வரும்போது அவனுடைய தலைமுடிதான் நல்லா வளர ஆரம்பிச்சிச்சு. கூப்பி ஒன்னொரு பக்கம் அதை தடவி எடுத்துட்டு இருக்க. அப்புறம் அவன் வந்துட்டு இருக்கிற வழியில ஒரு பொண்ணும் எக்ஸாம் நடக்கிற இடத்த நோக்கி போயிட்டு இருக்கா. அவன் இந்த மெஷரிங் பண்ற ரூம்ல எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேக்குதுல, ஹீரோ சடனா திரும்பி பார்க்க அவ கண்ணுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா தெரியும். அவ ஒரு செகண்ட்ல மயங்கிடுவா. என்னங்க கேக்குறீங்க? ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவான். என்னடா இங்க நடக்குது, ஏன் அப்படி பயந்து ஓடுறா, ஏன் சொட்ட தலைய பார்த்தா பயந்து ஓடுறா அப்படி ஹீரோ முடி வளர்ந்தது கூட தெரியாம இருக்கான். இன்னொரு பக்கம் கூப்பி ஏதோ டச் பண்ணிட்டு இருக்க. இவன் என்ன தொட்டுட்டு இருக்கான், இது என்ன இவ்வளவு நீளமாகுது எங்கிருந்து வருதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா மண்டையில இருந்து தான் முளைச்சிருக்கணும்னு ஹீரோ அதிர்ச்சி ஆயிடுவான். இது கண்டிப்பா கூஃபி டைகரோடைய அந்த அவேக்னிங் தான் இருக்கணும். இது வுட் டைப் மேஜிக்கா இருக்கணும். அந்த வுட் ஆர்ட்ஸ் எல்லாத்திலுமே கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் இவன் பண்ண இந்த விஷயத்தினால என்னுடைய முடி இந்த அளவுக்கு வளைஞ்சிச்சு, அது பெரிய விஷயம் தான். சரி எனக்கு இப்ப 2 ஐடென்டிட்டி கிடைச்சிச்சு, இதுக்கப்புறம் வச்சு செய்யறேன் உங்களை
எனக்கு இப்போதைக்கு அந்த ஸ்பிரிட் மெர்ஜிங் பில் வேணும், அது ஏன்ஷியன் டிவைன் மெடிசன். கூஃபியோடைய உதவி மூலமா நான் அந்த எடுத்தே ஆகணும். ஏன்னா அது 4 ஸ்டார் சக்திகளை கொடுக்கக்கூடியது. ஆனா அதை நான் இந்த கதையில உருவாக்கினப்பவே எனக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரிலாம் நடக்கும். அதனால அது எந்த இடத்துல இருந்தா கரெக்டா நான் எடுத்துக்க முடியும்னு நினைச்சேன். அதனாலதான் இந்த ஏர்ஷிப் ஓடிய டோர் இருக்கிற அந்த பகுதிக்கு கீழே நான் ஒழிக்க வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஹீரோ அதை கண்டுபிடிச்சிட்டு அதை எடுக்கிறதுக்காக போற சமயத்துல அந்த எக்ஸாம் நடத்தக்கூடிய ஆட்கள் எல்லாமே கதவு திறந்து வெளியே வருவாங்க. எக்ஸாமினர் பேட்ரோல் வந்தாச்சு. அப்புறம் அந்த லேடி அந்த இடத்துக்கு வருவா. எல்லாரும் அடுத்த கட்ட எக்ஸாமுக்கு தயாரா இருங்க, ஆல்மோஸ்ட் அது ரெடி ஆயிட்டு இருக்குன்ற மாதிரி சொன்ன உடனே ஹீரோவும் நான் கொஞ்சம் சீக்கிரமா ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு அவன் யோசிப்பான். அந்த பில்லை பத்தி கூட யோசிக்காம அவன் யோசிக்கிற சமயத்துல திடீர்னு ஹீரோவை பார்த்து மயங்க அந்த பொண்ணு அந்த இடத்துல கத்திட்டு இருக்கா. என்ன விட்டு போங்கடா, என்ன தொடாதீங்க, நான் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன், இங்க பாரு எங்களுடைய பாஸுக்கு உன்னுடைய ஸ்பிரிட் டூல் தேவை, அதை கொடுத்துரு. அதை நீ கொடுக்கறதுனால பெரிய விஷயத்தை தியாகம் பண்ற, உனக்கான அங்கீகாரம் எங்களுடைய பாஸ் கிட்ட இருந்து கிடைக்கும், நீ கவலையப்படாத, அவர் உன்னை வச்சுப்பாரு. இதை என்னால ஏத்துக்க முடியாது, அது எப்பவுமே எனக்கு மட்டும்தான், உங்களை மாதிரியான பங்கு வச்சிருக்கலாம் எனக்கு சுத்தமா பிடிக்காதா, போடா. முள்ள மட்டும் தலையா தொட்டு அவனை பார்த்து கலையத்துல அவன் கடுப்படுவான். யாரோ பார்த்து என்ன சொன்ன, இந்த ஷிப்லயே சாவணும்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ, நாங்க சொல்றத பண்ணா இந்த இடத்த விட்டு நீ உயிரோட போலாம், இல்லன்னா அவ்வளவுதான் உன் கதை. இதை பார்த்து ஒரு சில பேர் வந்து என்னடா இவனுக்கு அநியாயம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் கடுப்பாயிட்டு இருக்காரு. ஆனா அவனுங்க வந்து தடுக்கிறானுங்க. டேய் அவன்கிட்ட இருக்கிறது 2 ஸ்டார் பீஸ்டா, உன்னால எதுவுமே பண்ண முடியாது, அமைதியாரு. இது எல்லாத்தையுமே யாராலையும் இந்த தட்டி கேட்க முடியாது, அதாவது எக்ஸாமினர் தவிர. ஆனா அவங்களும் கம்முன்னு இருக்காங்கன்னா கண்டிப்பா இது அவங்க அலோவ் பண்றாங்கன்னு தான் அர்த்தம். அதுக்கேற்ற போல தான் அவங்களும் பார்த்தா வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நடக்கிற சண்டைகளை தடுக்கிற மாதிரி ஐடியா யாருமே இல்ல. இன்னொரு பக்கம் ரொம்பவும் போட்டு அந்த பொண்ணை பயமுறுத்ததுல ஹீரோ கடுப்பாயிட்டு, டேய் உனக்கு என்ன மண்டக்கு என்ன குழம்பிட்டு இருக்கா, டை அடிச்சிட்டு இருக்கா அவ்வளோ, இவன் அவனாச்சு அப்படின்ற மாதிரி அவனை பக்கம் சாக்காது. யாரா நீ, உன்னை யார இங்க கூப்பிட்டது, நீயும் மண்டைக்கு டை தாண்டா அடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு உன்ன பக்கம் அவனுடைய ஆட்கள் வந்து இப்ப ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. ஆனா அவனுங்களை ஹீரோ தொடாமையோ போட்டு அடிச்சு விடுவான். உனக்கு ஃபேமிலியர் தான் வேணுமா, அதுதான் ஆல்ரெடி உன்கிட்ட இருக்கேன், அப்போ உன்கிட்ட இருக்கிறது என் கிட்ட கொடுத்துரு, அதை நான் எடுத்துக்கிறேன். பா அங்க பாருங்க அவன் உங்களை காப்பி பண்றான், இவன் ஃபைட்டுக்கு தாண்டா கூப்பிடுறான். டேய் உன் ப்ராப்ளம் என்னடா, உன் ப்ராப்ளம் என்னடா இங்க ஃபர்ஸ்ட் அப்படி 2 பேர் மாத்தி மாத்தி கேக்குதுல அவன் முடிக்கிறான். பாஸ் அவ உங்களை வெறுப்பேத்திட்டு இருக்கான், நீங்க பேசுறதையே திரும்ப காப்பி பண்ணிட்டு இருக்கான். சோ இந்த இடத்துல உங்களை மக்க வாங்க ட்ரை பண்றான், தயவு செஞ்சு விட்டுறாதீங்க, அசிங்கப்படாதீங்க, எல்லாரையும் தோக்கடிங்க, கெத்து காமிங்கன்னா அவனை போட்டு அடிக்கணும் பாஸ். ஆமாண்டா வெறுப்பேத்தனடா, அவன் விடக்கூடாது. என்னுடைய பெயர் இந்த இடத்துல இருக்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கணும், அதே மாதிரி என்ன மறக்காத மாதிரி நான் பெரிய விஷயத்தை இந்த இடத்துல பண்றேன். சாவ தேடி தான் வந்திருக்கேன். க்ரோவ்லிங் டிராகன் என் கூட ஒன்றிணைஞ்சுன்னு சொல்லுவான். உடனே பார்த்தா அந்த டிராகனும் அவன் கூட ஒன்றிணையில, ஆள் பார்த்தா டிராகனாவே மாறிடுவான். பரவாயில்ல நார்மலா இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா ஜஸ்ட் இது ஒரு மேல ஏதோ காஸ்டியூம் போட்டுங்கிற மாதிரி தான் இருக்குது. ரியல் ஆனதுல இந்த உலகில இருக்காது பத்தம்பி. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ பேசிட்டே இருக்கும் போது அந்த அவன் ஃபைட் பண்றதுல ஹீரோ தப்பிச்சிடுவான் நல்ல வேலையா. அப்புறம் பார்த்தா நம்ம ஒயிட் டைகரோட ரெக்கைகளை பயன்படுத்தி பறந்துக்கணும் ஹீரோ ஃபைட் பண்றதுக்காக ரேரா இருப்பான். பரவாயில்ல நல்லாவே சண்டை போடுற, பட் இருந்தாலும் என் ஸ்டைல வந்து பறந்துகிட்டே அடிக்கிறது தான். சோ இப்படிதான் நான் ஃபைட் பண்ண போறேன், ரெடியா இருந்துக்கும், கீழே வாடா அப்படின்னு அவன் கத்த. சரி வந்துட்டா போச்சு குஃபி உன் திறமைய காமின்னு சொன்ன உடனே குஃபி பார்த்தா தன்னுடைய வாய்க்குள்ள இருந்து அவ்வளவு ஸ்மோக்க வெளிப்படுத்துவான். அந்த இடத்துல இருக்க எல்லாரும் அதுக்குள்ள போயிட்டு முன்னாடி இருக்கிறத பார்க்க முடியாம புலம்பிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஒரு விஷயத்தினால அந்த ஒரு ஏர்ஷிப்புக்கு பெரிய பிரச்சனையா ஆகுறதுல அலர்ட்டும் வருது. அவங்க மேனுவலா இந்த விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்றதுக்காக இப்ப ட்ரை பண்றாங்க. அதாவது முன்னத்தை விட இப்ப ரொம்ப ஸ்பீடா போற மாதிரி அந்த ஏர்ஷிப்பை மாத்ததுல அது வேகமா போகுது. இன்னொரு பக்கம் அந்த கோல்டன் ஐயா வச்சுட்டு இருக்கிற அந்த ஒரு லேடியும் பரவாயில்ல இந்த வருஷத்துக்கான கேண்டிடேட்ஸ் எல்லாமே பெரிய லெவல்ல பிரச்சனை கொடுக்குதுல அவங்களுக்கு பிடிச்சிருக்கு போல, எனக்குமே அவனுக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் அந்த புகைக்கு நடுவுல இருந்து ஹீரோ பறந்து போயிட்டு அவன் அடிக்க ஆரம்பிக்கிறதுல அவனுக்கு விஷயம் தெரியாம அவன் திணற ஆரம்பிப்பான். சண்டை எப்படியே வெறித்தனமா போகும், ஹீரோ ஒளிஞ்சு பிடிச்சி அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டே இருப்பான். ஒரு கட்டத்துல ஹீரோ அடிச்சு அடி பயங்கரவாங்க, அவன் அவ்வளவுதான் தோத்துட்டான். ஒயிட் டைகரா இருக்கிற நம்ம கூஃபி பார்த்தா அந்த இடத்துக்கு போயிட்டு அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிற சமயத்துல அந்த இடத்துல ஹீரோ பார்த்து வச்சு அந்த ஒரு பில்லையும் எடுத்துருவான். இன்னொரு பக்கம் ஹீரோவும் தன்னை பத்தின அறிமுகத்தை கொடுத்துக்கிறான். நான் தான்டா வாங் செட்ஸோ, எனக்கு முன்னாடி எந்த ஒரு புள்ளியும் நிக்க முடியாது, வெளியே போகடா நீங்களாம். அப்புறம் ஹீரோவை எல்லாரும் சேர்த்து பாராட்டுறாங்க கொண்டாடுறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுவா. நம்ம கூஃபி பார்த்ததுக்கு அப்புறம் திருட்டு பையன் போயிட்டு ஒழுங்கா அந்த பில்லை எடுத்துன்னு வந்துட்டு ஹீரோ கிட்ட கொடுப்பான். ஒரு வழி அது கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது அந்த லேடி பார்த்தா இப்ப ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ண வந்துட்டான். டேய் தம்பி நான் உங்களோட ஃபைட் பண்ணலாம்னு ஆசைப்படுறேன், என்னுடைய பிளட் பம்பிங் வந்து உன்னுடைய ஃபைட்டை பார்த்து அப்படியே துடிக்குது, உங்களோட ஃபைட் பண்ணணும்னு, அதனால என் கூட ரெடியா. இவதான் ஈஸ்ட் கவுன்சிலோடைய கிராண்ட் கோல்டு ஸ்டாரை வச்சிட்டு இருக்கிற கோல்டன் ஸ்டார் லேடி. அட கடவுளை இவகிட்ட 4 ஸ்டார் மான்சர் வரைக்கும் இருக்குமே. இந்த ஷிப்ல நான் ஏதன போர்ட்ஸ்ல வந்து புதிய ஸ்டோரி சைடு வந்து இப்படியா இருக்கும், பட் ஆனா கதைப்படி சில இடங்கள் வந்து மாத்தி போகுது. இதையும் நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்ல. நீ தேவையில்லாம இந்த இடத்த ரொம்ப டேமேஜ் பண்ணிட்ட, அதனால உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. சோ என்னுடைய ஸ்ட்ரைக்குக்காக தயாரா இருந்துக்கும். ஒண்ணு முதல்ல நீ என்ன அட்டாக் பண்ணு, அப்படி இல்லனா நான் உன்னை அட்டாக் பண்ணுவேன். ஹீரோவா அவனை வெள்ளத்தனமா பார்த்தா மடத்தொழி வச்சுக்கிறா, இப்படியாப்பட்ட காட்டு முன்னாடி பொண்ணுகிட்ட வந்து இப்படி மாட்டினேனே, இப்போ நான் என்ன பண்றதுங்க, அவ வேற என்னோட ரொம்ப சக்திசாலியா இருக்கா, செத்துட்டேன்னா திரும்ப உயிரோட வர முடியாது. நான் 3 எண்ணுவேன், அதுக்குள்ள நீ என் கூட சண்டை போடணும் சரியா. அதுக்கப்புறம் பார்த்தா அவ கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுல ஹீரோவா வீரவாசனமா பேசுவான். எனக்கு வேற வழி இல்ல, இந்த பில்லை வந்து நான் பயன்படுத்தி என்னுடைய பாடியோட ஸ்ட்ரென்த் அதிகரிச்சா மட்டும்தான் நான் இவங்களை விட சக்திசாலியா இருப்பேன். அதனால இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறத தவிர வேற வழி எனக்கு எதுவுமே கிடையாது. சோ இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக சில பல விஷயங்களை சொல்லி நான் தப்பிக்க வேண்டியதுதான். ஆனா கண்டிப்பா ஃபியூச்சர்ல பார்த்தனே இவங்களை விடவே கூடாது, கண்டிப்பா இவளுக்காக தேடி வருவேன். அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு பேசிக்கிட்டே இங்க பாருங்க, என்ன பொறுத்தவரைக்கும் இன்னசென்ட்டான இந்த பொண்ணை வந்து அந்த புலிஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கானுங்க. தேவையில்லாம
இல்லாம அவன் தான் வந்து இவகிட்ட வந்து பிரச்சனை பண்ணதுனால நான் அதை தட்டி கேட்டேன். ஃபர்ஸ்ட் நீங்க அவனை கேட்கறத விட என்ன கேட்டுட்டு இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, இது எந்த விதத்துல நியாயம்? சோ நீங்க சொல்ற எந்த ஒரு விஷயத்தையும் என்னால பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம நீங்க பாக்க ரொம்ப அழகா இருக்கீங்களா, அதனால உங்களை அட்டாக் பண்ணதுல எனக்கு மனசே வரல. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன், இந்த ஒரு கவுன்சில் ஆளுங்க என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப மோசமான ஆளுங்க தான். நியாயத்துக்காக போராட்டம் எனக்கே இப்படி பண்றாங்களே, உங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் ஒரு பக்கம் ஹீரோ தூண்டி விட்டுட்டு அதை எடுத்து விட்டு கீழே குதிச்சிடறான். அவ கவுண்ட் ஒன்று முடிக்கிறதுக்குள்ள கரெக்டா குடிப்பான் ஹீரோவும். ஏன்னா குதிக்கலாம் தலையை போட்டு தள்ளிடுவா. ஹீரோ அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு கூஃபியோட உதவி மூலமா பறந்து போகிறதுல இன்னொரு பக்கம் இந்த பொண்ணும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பா, அவர் அவ்வளவுதான் வரமாட்டார்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் அந்த இடத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே சேர்ந்து இப்போ கடுப்பா வராங்க. ஹீரோக்கு நடந்த அநியாயத்தை பார்த்த உடனே இப்போ அவங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க, அதாவது இந்த கவுன்சிலுக்கு எதிராக. இதனால அந்த பொண்ணுக்கான ப்ரொடக்ஷன் வந்து அந்த எக்ஸாமினர்ஸ் கொடுக்கறதுல அந்த இடத்துல யாராலையும் எதுவுமே பண்ண முடியல அவள. இதுல அவ இன்னொரு பக்கம் சந்தோஷமா வரா, அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான். திரும்ப கண்டிப்பா அவனை மீட் பண்ணி ஆகணும். ஹீரோ அந்த இடத்துல பறந்து இப்போ வந்துட்டு இருக்கான், அதாவது கீழே இருக்கிற ஐலாண்டுக்கு போறதுக்காக. இப்படியே பறந்துனா எல்லாம் வேலைக்கு ஆகுது, தரை இறங்கி தான் ஆகணும். சோ எல்லாரையும் அந்த இடத்துல முட்டாளாக்கிட்டு வந்துட்டேன். இப்போதைக்கு அந்த ஸ்பிரிட் மெர்ஜிங் ஸ்பில்ல வந்து நான் ரிஃபைன் பண்ணி ஆகணும். அது அப்புறமா கன்சியூம் பண்றது மூலமா என்னுடைய சக்திகள் அதிகரிக்கும். அதுக்கான சான்ஸை நான் அந்த இடத்துல எடுத்துக்கிறேன். ஆனா அதுக்கேற்ற இடத்த நான் உருவாக்கணுமே, அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் பொருள் எல்லாம் நான் வாங்கணும். எங்க போய் நான் அதை தேடுவேன்னு தெரியல. சரி, கதை போகிற போக்கலையே நான் போனாதான் அது கிடைக்கும் அப்படின்னு ஹீரோ போகும்போதே பார்த்தா பறந்துட்டு இருக்கிற சமயத்திலேயே முடி கொட்ட ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் நம்ம போயிட்டே பார்த்துட்டு டேய் முடி கொட்டுதுரா, என்னடா பண்ணிட்டு இருக்க, உன் சொட்டா பல தெரியுதுன்ற மாதிரி அவன் பார்க்க ஒரு கட்டத்துல ஹீரோடைய முடி பார்த்தா கொத்தா வந்து அவன் மூஞ்சில பறதுல அவன் அது தள்ளி வரதுக்காக ஹீரோவை விட்டு பறந்துட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு எங்க நம்ம சொட்ட பண்ண காரணம் சொல்லிட்டு நம்ம ஓனரை கூப்பி பார்க்க அவன் கீழே பறந்துட்டு டேய் என்னடா இப்படி விட்டுட்ட, உன் ஓனரே கொல்ல பாக்குறியா, வாடா நாய், சாரிடா வாடா டைகரே அப்படின்னு அவன் கதறி கூப்பிட்டு இருக்கு. அப்புறம் பறந்து போய் ஓரளவுக்கு வேகமா போய் பிடிக்கிட்டு ட்ரை பண்றான். இதே சமயத்துல அதே ஐலாண்ட்ல, அதாவது ஹீரோ விழக்கூடிய அந்த ஐலாண்ட்ல ஒரு கிராமத்து ஓரமா இருக்கிற காட்டுக்கு நடுவுல நிறைய லேடிஸ் வந்து இந்த மூலிகை செடிகளை வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் அதுல ஒருத்தி வந்து கிரீன் ஹேர் வச்சிட்டு இருக்கா. அவகிட்ட ஒரு 2 பொண்ணுங்களும் ஏய் அங்க பாரு ஷூட்டிங் ஸ்டார் வருது, அதுகிட்ட நம்ம கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு விஷயம் கேட்டோம்னா நம்ம நினைக்கிறது அதுபடியே நிறைவேறும். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கிரீன் ஹேர் வச்சிட்டு இருக்கிற பொண்ணு வந்து அவளுக்கான விஷயம் கேட்காம எல்லாருக்கான விஷயம் கேட்கறா. என்னுடைய மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா சுதந்திரமா தங்களுடைய வாழ்க்கைகள்ல எப்பவுமே நிம்மதியா கழிக்கணும், அதுதான் என் ஆசைன்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கிறதுல அவர் பொண்ணும் ஏய் பேஜி எதுக்கு தேவையில்லாம நீ மத்தவங்களுக்காக கேட்கற, முதல்ல உனக்கு கேட்கணும் அதுக்கப்புறம் தான் மத்தவங்களுக்காக கேட்கணும். ஆமாப்பா, உனக்குனே நீ எதுவுமே கேட்கலன்னா அதுக்கப்புறம் உனக்கு நடக்காம மத்தவங்க நடந்து அதை நீ வெக்ஸாகி தான் போகணும். அதை அவ மிஸ் பண்ணிட்டான். எனக்கு கேட்கணுமா அப்போ? ஆனா பரவாயில்ல விடுங்க, அடுத்த முறை வச்சுன்னா நான் கேட்டுக்கிறேன். எனக்கு இப்போது என்னுடைய வில்லேஜ்ல இருக்கிற மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருந்தா போதும். ஏய் பேஜி நீ கவலைப்படாத, அங்க பாரு இன்னொன்னு வருதுன்னு சொல்லவும் அங்க பார்த்தா வர ஸ்டார் கூடிய இன்னொரு ஸ்டார் வந்து கிட்ட போயிட்டு இருக்கு. அதுகிட்ட அங்க பறந்துட்டு இருக்கிறது லம்பாருங்கன்றது இவங்களுக்கு தெரியாது. அவங்க என்னமோ வால் நட்சத்திரம்னு வச்சுதான் கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த பேஜி பொண்ணு ஒரு பக்கம் அது வால் நட்சத்திரம் தான் நம்பிட்டு அவ இன்னொரு பக்கம் தன்னுடைய விஷயம் கேட்கறா. எனக்கு எந்த இடத்துல வேணாலும் சரி, எப்படியாப்பட்ட கேரக்டர் வச்சிருந்தாலும் சரி, எனக்கு அந்த வால் நட்சத்திரத்தோடைய வெளிச்சத்தின் நம்பிக்கை மூலியமா நான் நம்புறேன், கண்டிப்பா எனக்காக ஒருத்தன் எங்க இருந்து வேணாலும் அவன் கண்டிப்பா எனக்காக வரணும், அதுக்கானதை நீ தான் காமிக்கணும் அப்படின்னு அவ கேட்கறதுல நம்ம ஹீரோ உணர் பக்கம் அதுல கீழே விழ இருக்கான். கண்டிப்பா நம்ம ஹீரோ தான் இவனுக்கு ஏத்த ஜோடின்றத போக போக நீங்களே பாப்பீங்க. அப்புறமா அந்த ஐலாண்டுக்குள்ளேயே பார்த்தா ஒரு வில்லேஜ் இருக்கு. அந்த வில்லேஜ்ல ஒரு குறிப்பிட்ட கிட்டவன் கேங் மாதிரி இருக்கு. அந்த கேங்கோட லீடரா இருக்கிறவன் மண்டியை போட்டுக்கிறான். அதனால அவனுக்கு ரெஸ்டிங் பீன் சொல்லிட்டு அவனுடைய சிசிய போலீங்களா பாத்துட்டீங்க போயிட்டீங்க, இதுக்கப்புறம் இந்த பிளான யாரு வழி நடத்த போறா தெரியலையே, உங்களா மாதிரியான சொட்ட மண்டியாங்க எங்க போய் தேர்றதுன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல எப்பவுமே ஒரு கேங்ல இப்படியாப்பட்ட ஆள் இருப்பான், அதாவது திமிர்த்தனம் பண்ணி நம்ம தான் அடுத்த பாசம் சொல்லிப்பாங்க. அப்படியாப்பட்ட ஆள் அங்க வந்துட்டு டேய் ஏன்டா கவலைப்படுறீங்க, நம்ம ஓல்டு கிளம்ப போயிட்டேன் ஆல்ரெடி, அந்த கிளவுட்டு சொட்ட மண்டை போனதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நான் தானே எங்க புது சொட்ட மண்டை லீடரு, டேய் பாஸ் போயிட்டாரு, அடுத்த லீடர் வரணும்னா கண்டிப்பா நம்மள ஒருத்தர் நம்ம தான் சூஸ் பண்ணணும், நீயே வந்து எப்படி முன்னாடி நின்று இப்படி எல்லாம் சொல்லலாம், எங்களெல்லாம் ஒத்துக்க முடியாது போடா அப்படி அப்படின்ற மாதிரி அவனுக்கு பிரச்சனை பண்ண. ஆனா பிரச்சனை பண்ணவங்களே இவன் மிரட்ட ஆரம்பிக்கிறான், என்கிட்ட பிரச்சனை பண்ணீங்கன்னா செத்துருவீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு கழுவை தன்னுடைய ஃபெமிலியரா வச்சிட்டு இருக்கான். எவனாச்சும் என்ன எதிர்த்து பேசுனீங்க அம்மா அவனை செத்திங்க இதுகிட்ட, இன்னில இருந்து நான் தான் இந்த பிளாட் கேங்கோடைய லீடரே, யாருக்காச்சும் எந்த பிரச்சனையா இருந்துச்சுன்னா முன்னாடி வாங்க, இதுக்கு ஏரியாவங்கடான்ற மாதிரி அவன் சொன்ன அடுத்த செகண்ட் அடுத்த ஹீரோ என்ட்ரி கொடுத்து அந்த இடத்துல விழுவாம பாருங்க, என்னடா நடக்குது எவடா உள்ள போகுது. டைமிங்ல பார்த்து அந்த சினாரியே மாறும். நம்ம ஹீரோ பார்த்தா தன்னுடைய சொட்ட மண்டியை வெளி காமிக்கிறதுல அவனுங்க எல்லாம் எவன உள்ள வந்துக்கிறாடா போடுங்கடா அவனை அடிங்கடா அப்படின்னு பார்க்க உன்ன பக்கம் நான் தாண்டா அடுத்த பார்த்து சொன்னவனை பார்த்தா அடுத்த மண்டையை போற ஆளா லிஸ்ட்ல சேர்த்துறானுங்க. ஹீரோ உடனே ஏஞ்சுக்கின்னு என்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு ஏஞ்சு நிப்பான் பாருங்க. அதோட இந்த எபிசோட முடிப்பாங்க. கண்டிப்பா இந்த அனிமே வேற லெவலா தான் போயிட்டு இருக்கு. உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். சோ அடுத்த எபிசோட்ஸ் வந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை செக் பண்ணி பாருங்க, தொடர்ச்சியா சப்போர்ட் கொடுங்க, அதுவே எனக்கு போதும். கொஞ்சம் டைமும் கொடுங்க. சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்பா.